வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நந்தா கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே பாரு, உண்மையை சொல்லு. எதுக்காக நீ வந்துட்டு மைதிலியை கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சிருந்த? உன்னோட பிளான் என்ன? என்னடா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொல்கிறாரு, சார் என்னை அடிக்காதீங்க சார். இது மாதிரி அந்த 3 பொண்ணுங்களும் தீயில இறங்க போகிறாங்கல்ல, அவங்க தீயில இறங்க போகிறதுக்கு முன்னாடி 3 பேருக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மஞ்சள் தண்ணியில் ஆயில கலந்து அவங்க 3 பேரையும் காலி பண்ணிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த 3 பொண்ணுங்களோட அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது தான் அந்த காளியம்மாளோட திட்டம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ பேரதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ இப்ப என் கூட வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், தயவு செஞ்சு என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ இப்ப வந்து உண்மையை சொல்லி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்ல ஏறுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி கோவில்ல இருக்கிற யாருக்காவது ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. கோயில்ல வந்துட்டு நம்ம மயில் வாகனம் இருக்காருல்ல, அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. பக்கத்துல வந்துட்டு அதிகமாடியான சவுண்டுனால அதிகமா அவரால் ஃபோனை எடுக்க முடியல. அப்ப மயில் வாகனம் எதேச்சியா ஃபோனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னது ரிங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, ரேவதி, ரோஹிணி, சுவாதி 3 பேரையும் தீயில இறங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா மயில் வாகனத்துக்கு சுத்தமா காதிலே விழுகல. என்ன சகல சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் காதில் விழுகலை. சரி வாங்க வந்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி. ஹீரோ நினைக்கிறாரு, என்ன இது, ஃபோனை வேற சரியா பேச மாட்டேங்கிறாங்களே, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு வேகமா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கார் ஓட்டுறாரு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே ஹீரோ இல்லாததை பார்த்துட்டு, இவர் இந்த நேரத்தில் எங்கே போனார்? அவருக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையே பண்ணியிருக்கேன். அவர் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே போனார் அவர் அப்படின்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ மயில் வாகனத்தோட ஒய்ஃப் கிட்ட மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ கர்ப்பமாக வேற இருக்க, கொஞ்சம் பாதுகாப்பாக உள்ளார இறங்கணும் சரியா? இதை கேட்டுட்டு ரோகிணி சொல்கிறாங்க, என்னங்க, நான் இப்போ எதுக்காக இறங்க போகிறேன்னு தெரியுமா? நம்ம குழந்த நல்லபடியாக பிறக்கணும். நம்ம அம்மா, உங்கள் அத்தை குழந்தைய தூக்கி கொஞ்சணும், அம்மாவுக்கு கோவம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பிரார்த்தனையே பண்ணுறேன். இதை கேட்டதும் மயில் வாகனமும், இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பாதுகாப்பாக இறங்கு. ரோஹிணி சொல்கிறாங்க, சரிங்க, நான் பாதுகாப்பாக இறங்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மாள் அந்த மஞ்சள் தண்ணி கொடுக்குறவரை நேராக பார்த்து சைகை காட்ட அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. பரமேஸ்வரி வந்துட்டு சாமி கிட்ட வேண்டாங்க, என் 3 பேத்திங்களும் அவங்க ஒரு பிரார்த்தனையை வச்சு இந்த பூக்குழியில் இறங்க போகிறாங்க. இறங்குறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீ தான் பாதுகாக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமியை வேண்டாங்க. சாமியை வேண்டிட்டு நேராக அவங்க பேத்திங்களை பார்த்து, அம்மாடி போயிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுங்கம்மா அப்படின்னு சொல்ல 3 பொண்ணுங்களும் நேராக போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த பூசாரி வந்துட்டு அங்கே உள்ள மஞ்சள் தண்ணியை எடுத்து 3 பொண்ணுங்களோட தலையிலையும் ஊற்றுறாங்க. இதை பார்த்துட்டு காளியம்மாள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிழவி, என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி உன் பேத்திகளை வச்சு எப்படி அவமானப்படுத்தின, இப்போ உன் பேத்திங்க உன் கண்ணு முன்னாடியே இப்போ பஸ்பமாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மன் தான் இப்படி தண்டிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி உன் குடும்பத்தையே அவமானப்படுத்த போகிறேன். ஏற்கனவே அந்த ஈஸ்வரிக்கு உன் மேலே பயங்கர பகை இருக்குது. இப்போ இந்த 3 பொண்ணுகளும் இறந்துட்டா கண்டிப்பாக உன் மேலே இன்னும் கோவம் அதிகரிக்கும்டி. நீ இப்போ அனாதை ஆக போகிற அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த 3 பொண்ணுங்களும் வரிசையாக நிற்க 3 பொண்ணுங்களுக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றுனதும் காளியம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த பூசாரி சொல்கிறாரு, அம்மாடி நீதாம்மா ஃபஸ்ட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு சாமி கும்பிட்றாங்க. இது மாதிரி அவருக்கு இப்போ மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது.
அவர் இன்னும் தீபாவை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணை மறக்க மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரம் அவரோட மனசுல நான் இடம் பிடிக்கணும். அவர் ரொம்ப சந்தோஷமா என் கூட வாழணும். தீபா நினைச்ச மாதிரியே அவர் வந்துட்டு 2வது கல்யாணத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் தீபாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரேவதி வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. வேண்டிட்டு அந்த நெருப்புல கால வைக்க போறாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. அங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியை பிடிச்சி இழுத்து தள்ளுனதும் அப்ப பரமேஸ்வரி பாட்டி பார்த்துட்டு, எப்பா பேராண்டி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி யாரையும் நெருப்புக்குள்ள இறங்க விடாதீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதிக்கு ஊத்துன மஞ்சள் தண்ணியில ஆயில் கலந்துருக்கு. ரேவதி நெருப்புக்குள்ள இறங்குனா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. அப்ப காளியம்மாளுக்கு பேரதிர்ச்சி, இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு. அதே நேரம் அந்த வில்லன் நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே இவன் கடைசி நேரத்துல வந்துட்டான். அப்பவே சொன்னேன்ல இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி இப்படி உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் பாத்தீங்களா. இப்ப என்ன சித்தி பண்றது, நம்ம இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருவோமா. காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, நம்மளோட பிளான்ல கொஞ்சம் கூட நம்ம வந்துட்டு மாறவே கூடாது. இந்த பிளான் கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகியே ஆகணும். நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நீ என்ன தேவையில்லாம இப்போ உளறிக்கிட்டு இருக்கிற. மஞ்சள் தண்ணி ஊத்தி அவங்க நெருப்புக்குள்ள இறங்க போறாங்க. இந்த நேரத்துல வந்து தடுத்து நிறுத்துற. இப்படி தடுத்து நிறுத்துறது எவ்வளவு பெரிய அபசகுணமான ஒரு விஷயம் தெரியுமா. இங்க பாரு, கடவுள் பக்தி உள்ள ஒருத்தனும் இப்படி பண்ணவே மாட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கேளுங்க அவனை. எப்படி மஞ்சள் தண்ணியில ஆயில் கலக்க முடியும். எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த வாடை கூட வராதா. அந்த அளவுக்கா நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கேளுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மாள் கேக்குறாங்க. அப்போ விருமன் சொல்றாரு, இந்த அம்மா சொல்றது உண்மைதான். இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது அந்த மஞ்சள் தண்ணி குடத்துல யாரு ஆயில் கலந்துருப்பா. நீங்க தேவையில்லாம இப்படி ஒரு பொருளைய கிளப்பி விடுறீங்க. இங்க பாருங்க, இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்க முடியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பூக்குழியில இறங்குங்க, அந்த அம்மன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சந்தேகத்துல சொல்றேன், நீங்க யாரும் தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என் பேரை சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என் பேரை சொல்ற மாதிரி யாரோ ஏதோ ஒரு சதி பண்ணியிருக்காங்க. அதனால பேத்திங்களா, நெருப்புல இறங்கிறாதீங்க, ஓரமா வந்து நில்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட 3 பொண்ணுங்களும் ஓரமா வந்து நிக்கிறாங்க. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, என்ன இது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த குடும்பம் பண்ற அராஜகத்தை என்னால பார்க்கவே முடியல. 3 பொண்ணுங்களும் நெருப்புல இறங்குனா காலில் அடிபட்டுரும் அப்படிங்கிறதுக்காக இறங்க விடாம இந்த பரமேஸ்வரி நாடகம் போடுறா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க வேடிக்கை அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. முடிவெடுக்க வேண்டியது நாங்க தான். இது மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்தி தம்பி பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்ற விஷயத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். அதனால நாங்க கண்டிப்பா வந்துட்டு நாங்க இதை ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும். கார்த்தி தம்பி, நீங்க சொல்றது உண்மை அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு நேரா அந்த நந்தாவை கூப்பிடுறாங்க. அவரு கை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்ப நந்தா சொல்றாரு, இது மாதிரி அந்த மஞ்சள் தண்ணியில ஆயில் கலந்துருக்கிறது உண்மைதான். அதை யாரு வந்துட்டு தலையில ஊத்திக்கிட்டாங்களோ அவங்க இந்த நெருப்புல கடந்தா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்தாகிரும் அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. காளியம்மாளும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி உண்மையை சொல்லிட்டானே அப்படின்னு. அப்ப அந்த விருமன் சொல்றாரு, நல்லா சொதப்பிட்டானுங்க, இதுக்கப்புறம் நம்ம நினைச்சது நடக்க போறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏதோ இவன் கூட்டிட்டு வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி நெருப்புல இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவன் சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் சொல்றது பொய்ன்னு தானே சொல்றீங்க, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடத்தை எடுத்து அந்த குடத்துல உள்ள லைட்டா மஞ்சள் தண்ணி இருந்துச்சுல அதை கீழே ஊத்தி விட்டுட்டு அதை நெருப்புல கொளுத்தி போட பக்குன்னு
அப்படியே எரியுது. இதை பார்த்ததும் அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே பேரதிர்ச்சி ஆகுது. பாட்டியும் ரொம்ப அதிர்ச்சியாகி என்னப்பா இது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இதான் பாட்டி சதி வேலையே அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டிக்கு பேரதிர்ச்சி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயோ, என் பேத்திங்க இன்னொரு நெருப்புல இறங்கியிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு யாரு காரணம், டேய் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்ப நந்தா சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க, அதை மட்டும் என்னால சொல்ல முடியாது. அப்ப பாட்டி சொல்றாங்க, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்ல, அப்ப நந்தா பயத்துல நிக்கிறாரு. காளியம்மாள் அவனை மிரட்டுறாங்க, சொல்லிடாத அப்படின்னு. உடனே அவரும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, 3 பேரும் போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, 3 பேரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, இந்நேரம் என் 3 பேத்திங்களுக்கும் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அதான் நான் வந்துட்டேன்னு, நீங்க கவலைப்படாதீங்க, 3 பேரையும் குளிச்சுட்டு வர சொல்லியாச்சு, மறுபடியும் மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்கள நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. காளியம்மாள் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படியாவது அவனை இதுல இறங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி அதான் நான் வந்துட்டேன்னு, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா நீ 1 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீன்னா என் பேத்திக்கு என்ன ஆகியிருக்குமோ தெரியல, நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க பாட்டி, அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அந்த 3 பேத்திங்களையும் வர சொல்லி 3 பேத்திங்களையும் அந்த நெருப்பில் இறங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோவை பார்த்து, இது மாதிரி என் உயிரையே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகியிருக்கும்? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நீ என் மேலே வச்சிருக்கிற காதல் தான், நீ அந்த அளவுக்கு வந்துட்டு என்னை காதலிக்கிற, அதனால தான் நீ கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்ற வந்திருக்க, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா எனக்கு என்ன ஆகியிருக்கும், இதுதான் லவ்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, கண்டதையும் பற்றி பேசாமல் போயிட்டு உன் வேண்டுதலை நிறைவேற்று, நடக்குதானே பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு, கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நடக்கும், இந்த அம்மன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீ என்ன காதலிக்க ஆரம்பிப்ப, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, நான் போய் நெருப்பில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம 3 பேரும் அதில் இறங்கி முடிஞ்சதோட வந்துட்டு சாமிக்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ பாட்டி பரமேஸ்வரி அம்மனை பார்த்து, 1 செகண்ட் என் பேரன் லேட்டாக வந்திருந்தா என் 3 பேத்திங்களுக்கு என்ன ஆகியிருக்கும்னே தெரியல, நல்ல வேலை அம்மன் என் பேரனை வர வச்சு என் பேத்திங்களை காப்பாற்றிட்ட, என் பேத்திங்க 3 பேர் உயிரையும் நீ காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றிம்மா அம்மா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க. அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு, நான் சொன்ன மாதிரியே என்னோட வேண்டுதலை நான் வந்துட்டு நிறைவேற்றிட்டேன், இனிமே அவர் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு என்னை காதலிக்கணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோள், இது மாதிரி நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அபிராமி அம்மா இறக்கும் பொழுது இந்த குடும்பம் ஒன்று சேரணும், ஹீரோ வந்துட்டு நல்லபடியாக தன்னோட திருமண வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களே இறந்துருக்காங்க, அவங்களோட அந்த ஆசை நிறைவேறணும், அதுக்கு நீங்கள் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமியை வேண்டாங்க. அப்புறமா நம்ம ரோகிணி வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு, இது மாதிரி நான் நடந்து வந்த பிறகு என் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு, எங்கள் அம்மா குழந்தைய நல்லபடியாக ஏற்றுக்கணும், குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை சாமி கும்பிட்றாங்க. அப்புறமா சுவாதி என்ன கும்பிட்றாங்கன்னா, எங்கள் அம்மா அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அந்த சிவனாண்டி அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு சுவாதி சாமி கும்பிட்டாங்க. அப்புறமா நம்ம பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ பாட்டி நேராக பேராண்டியை பார்த்து, பேராண்டி நீ மட்டும் கடைசி நேரத்தில் வராமல் இருந்திருந்தா என் பேத்திங்களுக்கு என்ன ஆகியிருக்கும், நல்ல வேலை கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்ட. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, கடைசி நேரத்தில் வந்ததுனால தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டியும் சரிப்பா, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படிதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி
வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.